சிவகார்த்திகேயன் வெர்சஸ் டி இமான் பிரச்சனை. அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்த யூடியூப்ல முதலாக உடைச்சி பேசின யூடியூபர் பேச்சாளர் நான் தான். இதை வந்து டி இமான் ஒரு சேனல் பேட்டியில நான் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து இனிமே படமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவரு நேரடியாக காரணத்தை சொல்லாமல் ஊடகமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக பேட்டி அளித்தார் இல்லையா. அவர் அந்த பேட்டி அளித்த அந்த தினத்தில் ட்விட்டர்ல நான் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்கா இருந்தேன் தமிழ்நாட்டில். என்னுடைய அதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், சிவகார்த்திகேயனுக்கும் டி இமானுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோக்குள்ள 500 பேர் ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நான் ட்ரெண்டிங்கா இருந்தேன். ஆனால் அதனால எனக்கு சிவகார்த்திகேயன் மேல வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி சத்தியமா கிடையாது. அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடிச்சு வந்த ஒரு படம் அயலான் படம். இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்த படம் தான் சிவகார்த்திகேயனுடைய அயலான் படம். அந்த அயலான் படத்தை பத்தி நான் விமர்சனம் பேசினேன், சேனல்ல பேசினப்போ பாராட்டி பேசினேன். குடும்பத்தோடு எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் அப்படின்னு பேசினேன். சிவகார்த்திகேயன் மேல எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருந்திருந்தாக்கா அவர் படத்தை நான் வந்து பாராட்டி விமர்சனம் பேசியிருக்க மாட்டேன் சேனல்ல. ஸோ எனக்கு எந்த ஒரு ஹீரோவோ டைரக்டரோ அவங்கள பத்தின உண்மைகளை நான் பேசுறவேனே தவிர அவங்க மேல யார் மேலே எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிங்கிறது கிடையவே கிடையாது.